Hello viewers, நீ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1026 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னதுக்கு லூஃபி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நாங்க தான்டா ஜெயிப்போம்பா. எப்படா சொல்ற? அதெல்லாம் எப்படி பாசிபிள்? உனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கெல்லாம் லக்கு இல்லக்கண்ணா. அப்படி இருந்திருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டேன். இதே கையால உன் கழுத்தை புடிச்சு அப்படியே திருக்கி பட்டக்குன்னு உடைச்சு தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு பாஞ்சு வருவான். அவன் கூடவே பிக்மாமும் வந்துகிட்டு இருக்கா. வந்த உடனே லூஃபிய 2 அடியை போட்டு ஒரு மிதி பய தெரிச்சிருவான். அந்த டைமுங்கும் போது இவனு அலாட்டா இருக்க வேண்டாம், அதான் அவதான் பின்னாடி வந்துகிட்டு இருக்காளே. ஐயோ லூஃபின்னு அவனை பார்த்து பதறிட்டு இருக்க அந்த டைம் பிக்மா வந்து இவங்கள பொழந்து கட்டிடுவான். அதுல பாத்தீங்கன்னா லா தப்பிச்சிருவான். கில்லரு, ஜோரோ, யூஸ்டஸ் கிட் இவங்க 3 பேர்த்துக்கு சேர்த்தி வச்சு கல்தாமாட்டிலேயே அடிப்பான். அதுக்காண்டி லாவெல்லாம் விட மாட்டான். அவனுக்கு தனியா தண்டரை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் அசால்ட்டா தடுத்துருவான்னு வைங்க. ஒரு தண்டர்ன உடனே தடுத்துட்டு 2ஆ வச்சு அடிக்கிறேன்னு அடிச்சு அவனையும் தெரிக்க விட்டுருவான். சோ இப்படி மாத்தி மாத்தி மத்தவங்க எல்லாத்தையும் அடிச்ச உடனே லூஃபிக்கு கடுப்பாயிருச்சு. உடனே பிக்மாமா அடிக்க போனா குறுக்கால கைடோ வந்துருவான். இப்படி அவங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷனோட மத்தவங்க எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுறாங்க. வாங்கின அடியில முடியாம அங்கங்க செதறி போய் முக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. இப்ப என்னன்னா கைடோக்கு லூஃபி சொன்னதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சாமா. அட நம்ம பையன் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கான்பிடென்டா இருக்கான்ல, அதத்தான் சொல்றான். நீ சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நீ பவரான ஆள் இல்ல. நீங்க அத்தனை பேருமே வீக்கான ஆளுங்க. சீக்கிரத்துல என் கையால செத்துருவீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்கும்போது லூஃபி அந்த டைம் கின்னு சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். அதான் கடைசி நேரத்துல லேண்ட் ஆஃப் ஆனோவை நீ தான் பாத்துக்கணும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டோம். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. நீ தான் இனி லேண்ட் ஆஃப் ஆனோவை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ண மூடி இருப்பான். அவன் என்ன சாகல, பட் அந்த டைம் அது கடைசியா சொன்ன வார்த்தை மாதிரி இருந்துச்சுல்ல. உடனே லூஃபி இருந்துட்டு நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு எனக்கு பாக்கி இருக்குதும்பா. கைடோ தம்புடு ஓவரெல்லாம் பில்டப் பண்ணக்கூடாது. நீ வெறும் பொடிப்பைய. நான் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த கடல்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதையோ ஒன்னா ப்ரொடெக்ட் பண்ண இவ்வளவு பாடுபடுறீங்க. ஆனா அந்த எஃபர்ட் எல்லாமே வீணா தான் போகுது. ஏன்னா அந்த வேலையை பண்ண போறவனே நான் தான். சொல்ல போனா உங்க எல்லாத்தையுமே நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன். உடனே ஜோரோ பார்த்துட்டு டேய் எங்க கேப்டன் நீ அனுப்புறீனா நானும் அவன் கூடயே வருவேன்டாமா. உடனே கைடோ கிண்டல் பண்ணுவான். ஏன்டா தனியா சாக மாட்டேன்? அந்த லூசு சாம்ராய்ஸ்களும் இப்படித்தான். ஒருத்தன் அடி வாங்கின உடனே இன்னொருத்தெல்லாம் ஓடிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு லூசு மாதிரி மொத்த பேர் வந்து அடி வாங்கி மொத்தமா செத்து போனானுங்க மூளைகட்ட பயலுங்க. இப்போ உங்க இதுலயும் அதே மாதிரி தாண்டா பண்றீங்க. நீங்களே தானா தற்கொலை பண்ணிட்டு போக வேண்டியதாண்டா. அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு நண்டுன்னு அட அப்படி எப்படின்னு வண்டியா டயலாக் பேசிட்டே இருப்பாங்கன்னு வைங்க. இந்த சண்டையின் நடுவுல எதுக்குதான் இவனுக்கு டயலாக் பேசுறானுங்கன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, இவன் பேசிட்டு இருக்க அந்த டைம்ல மத்தவனுக்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சு வந்துருவானுங்க. சரி இதோட உன் சோழிய முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ எதிர்பார்க்காத அந்த டைம் சட்டனா ஓங்கி அவனை ஒரு அடி அடிப்பான். அவ்வளவுதான், பயலுக்கு செம்மையா அடி விழுந்திருக்குன்னு பார்த்தா எட்டையில வந்து நம்ம லூஃபி தடுத்திருப்பான். லூஃபி மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அடியில இருந்து தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் அவ்வளவு ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. தப்பிக்க முடியலையா என்னமோ, ஆனா தப்பிக்க மாட்டானுங்க, தடுக்க தான் ட்ரை பண்றானுங்க. உடனே லூஃபி கைடோட ஆயுதத்தை அப்படி தட்டி விட்டுட்டு இந்த டைம் கரெக்டா அவன் வயித்துல நங்குன்னு ஒரு அடி தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பான். அதுக்கப்புறம் தான் லூஃபி எனக்குன்னு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னால அந்த கடமை என்னன்னு சொல்லுவான். அதாவது கைடோவை ஓட ஓட விட்டு அடிச்சு வரட்டுறதான் இவனோட ஒரே நோக்கம். இத சொன்ன உடனே 2 பேத்துக்கும் இன்னுமே வெறி முத்தி போச்சு. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பயலுக யாரையுமே அவங்க மனுஷனாவே மதியல. அதனாலதான் இவ்வளவு நேரம் போட்டு அடி 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 அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு அடி அடிச்சும் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க எதிர்த்து பேசுறதா இவங்களால தாங்கிக்க முடியல. மத்தவங்க எல்லாத்தையும் அடிக்க பயந்து ஓடிடுறாங்கல்ல. இவங்க ஓடல என்ன ஒண்ணு வெறியாகுது. ஜோரோ கிட்டே சொல்லிடுவான், நான் ஒண்ணு நரகத்துக்கு போறது இல்ல, அதனால நீயும் சாகணும்னு அவசியம் இல்ல. இவனை ஒரு கை பாத்துடலாம். ஒண்ணு 2 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவானுங்க. அங்க மிச்சம் இருக்க 3 பேர் காண்டாயிருவானுங்க. டேய் அது என்னடா நீங்க மட்டும் நொய்யின்னு உங்க குரூப்புக்குள்ள பேசிக்கிறீங்க, அப்ப நாங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? எங்களையும் ஒழுங்கா ஆட்டத்துல சேர்த்தீங்க இல்ல ஆட்டைய கழிச்சு புடுவாங்க. லூஃபிக்கு சிரிப்பா வரும். சரி ரைட், இனி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபி தான் கைடோ கூட டைரக்ட் டு டைரக்ட் 6 மாறான சண்டை. நான் கூட கைடோ தான் லூஃபிய மறுபடியும் அடிச்சு தெரிக்க விடுவான்னு பார்த்தேன். ஆனா அவன் அடி வாங்குவான். அவன் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, திடீர்னு இடையில சர்ப்ரைஸா பிக்மாம் வந்து அடிச்சிருவான். சோ இதை பார்த்தோன்னா ஜோரோக்கு கடுப்பாயிருச்சு. அவன் போய் பிக்மாம் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் தான் மரணத்தனமா ஒரு டீம் ஒர்க். எப்படின்னு பாருங்க, ஜோரோக்கும் பிக்மாமுக்கும் இப்ப சண்டை போயிட்டு இருக்கா. அந்த டைம் கைடோ என்ன பண்ணுவான், லூஃபிய 6 அடிக்கிற மாதிரி அடிச்சு பறக்க விடுவான். இப்ப கரெக்டா யூஸ்டஸ் கிட்டும் லாவும் ஒன்னா சேர்ந்து எங்கடா போற மூலகட்டவனே நாங்க இருக்கண்டான்னு சொல்லி 2 பேரும் லூஃபியோட கைய புடிச்சு கைடோக்கு நேரம் இழுத்து விடுவானுங்க. போன வேகத்துல கைடோ எதிர்பார்க்காத நேரத்துல வாயிலேயே ஒரு அடி. ஆனா என்ன பவர் பத்தல, மறுபடியும் அவன் லூஃபி அடிச்சு தெரிக்க விடுவான். 2 பேத்துக்குள்ளேயும் தாறுமாற சண்டை போயிட்டு இருக்குன்னு வைங்க. இப்பதான் பிக்மாமுக்கு தண்ணி காட்டுவானுங்க. என்னன்னா பிக்மாம் லூஃபிய முதல்ல காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவன் தான் இறங்கி அடிச்சுட்டு இருக்கான்னு. அதுக்குள்ள இவனுங்க பிளான் பண்ணியாச்சு. லா இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூமை கிரியேட் பண்ணி அந்த ஜூயிஸ் இருக்குல்ல, அத ஒரு இரும்பு பெட்டிகளை போட்டு அடைச்சிருவானுங்க. சோ அதால
இப்ப எதுவும் பண்ண முடியல, உள்ள கடந்து கதறிட்டு இருக்குது. அடுத்து நம்ம ஜோரோவும் கில்லரும் ஒன்னா சேர்ந்து போய் ஜோரோ வந்து ப்ரொமீத்தியஸை போட்டு பொல்லன்னு பொல்லந்து கட்டி வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். கில்லர் வந்து நெப்போலியன்ங்கிற பிக் மாமோட ஸ்வாட போட்டு பொலந்து கட்டுவான். பிக் மாம் அட்டாக் பண்றது, பறக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த 3 ஐட்டமும் தான். அதை தூக்கிட்டாங்கன்னா அவ வெறுங்கையில தான் சண்டை பண்ணும். அந்த டைம் யூஸ்டஸ் கிட்ட கண்ணா பின்னா அவளை அட்டாக் பண்ண உடனே அவ கட்டுப்பாயா அவனுக்கு ஒரே குத்து அலி மூஞ்சிலேயே குத்தி இருப்பா. அவ்வளவுதான், பையன் மட்டையா இருப்பான்னு பார்த்தா கண்ணு இன்னும் முடியலன்னு சொல்லி அவ பாடியில இரும்ப கனெக்ட் பண்ணி பறக்க விட்டுருவான். அடுத்து லா ஒரு பெரிய கல்ல வச்சு அவன் மூஞ்சிலேயே அடி. இதெல்லாம் அடுத்தடுத்து பிக் மாம் யோசிக்க விடாம அடிப்பானுங்க. அவ இந்த கல்லெல்லாம் என்னைய தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்னைய தடுக்கிறதுக்கு யாரு உதவி பண்ணா, தள்ளிட்டு போக தான் பண்ணோன்னு சொல்லி ஜோரோ அந்த இடத்த ஒரு வெட்டு போடுவான். அவளதான் மேல இருந்து கத்திட்டே கீழே விழுவான். இப்ப மட்டும் அவளை காப்பாத்த ஆள் இல்லைன்னா இவங்க டைரக்டா கைடோ கூட சண்டை போட்டு போயிடலாம். அவளை காப்பாத்துறதுக்கு தான் ப்ரொமீத்தியஸும் இல்ல ஜூயிஸும் இல்லையே, ரெண்டுத்தையும் பறந்துட்டானுங்கல்ல. பாவம் ஜோரோ தான் அந்த என்வா ஸ்வாட ரொம்ப யூஸ் பண்ணி அவனோட எனர்ஜியை நிறைய போறதுனால ஆயில இருந்து ரத்தமா வரும். சரி, இதுக்கப்புறமாச்சு பிக் மாமோட தொல்லை இல்லாம இருக்குமான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!